खैरुल कुरूनी करनी सुम्मल्लदीन यलूनहुम सुम्मल्लदीन यलूनहुम औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम सदक़ल्लाहु मौलानल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश ஷாஹிதீன வஷ்ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வைத்திருக்கிற நோன்பை ஏற்று பரிபூரணமான கூலியை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. முந்தைய பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தையும், இரண்டாவது பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாஃபிரத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இனி கடைசி பத்திலே கிடைக்கிற இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம் மனதிலே என்னென்ன ஹலாலான ஹாஜாத்துக்களை, தேட்டங்களை, நாட்டங்களை நினைத்திருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தந்துடுவானாக என்று துஆ செய்தவனாக, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இன்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இறைவன் வழங்கிய கொடைகளே மதுஹபுகள். 4 இமாம்களை குறித்த தகவல்களை பகிர்வதற்கு முன்பதாக இன்றைய ஜுமாவிலே மிக அழகான ஒரு உபதேசம் செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்துவிட்டால் ரமலானிலே மற்ற நாட்களை விட அதிகமாக முயற்சிப்பார்கள், இபாதத்து செய்வார்கள், விக்ரிலேயும் திலாவத்திலேயும் ஈடுபடுவார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹ் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பெருமானார் தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி இரவு முழுவதும் நின்று வணங்குவார்கள். காரணம், இந்த கடைசி 10 தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். அதனால இந்த 10 கூடுதலாக இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள். இதை போன்று கடைசி 10 யாத்திகாஃப். யார் இந்த கடைசி 10 யாத்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன நாட்டங்களை சொல்லி அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே அழுகிறார்களோ அதை செய்து கொடுக்கிறான் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். நம்ம ஊர்களில் எல்லாம் இன்றைக்கு கடைசி 10 யாத்திகாஃப் ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள். கைசேதமான செய்திகள். இந்த கடைசி 10 யாத்திகாஃப் 10 நாள் முடியவில்லை என்றால் 1 நாள் 2 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிற பண்பாடு நமக்கு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பருவகாலம். ரமலான் என்பது சீசன், அறுவடை காலம். அப்ப இந்த பருவ காலத்திலே நாம் நிறைய அமல்களை பயிர் செய்து கொள்ள வேண்டும் மற்ற மாதங்களை விட. அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானை வேடந்தாங்களுக்கு வருகிற சீசன் பறவைகளை போன்று சீசனுக்கு மட்டும் வந்துவிட்டு அதற்கு பிறகு காணாமல் போய்விடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, ரமலானிலே என்னென்ன அமல்களை கையாண்டோமோ அதை மனதிலே வைத்து அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக பேசுவான். முன்னாடி வந்துருங்க சார். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம்
அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை பெருமானாரிடத்திலே நேரடியாக கேட்பார்கள். அவர்கள் மனதிலே என்ன நினைத்து வருகிறார்களோ அதை பெருமானார் சொல்லுவார்கள். வரலாறுகள் பேசுகிறது. வாபிஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரை பார்க்க வருவதற்கு முன்பதாக, வாபிஸா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்தை பார்க்க வருவதற்கு முன்பதாக எது ஹைர் எது ஷர் என்று பெருமானாரிடத்திலே கேட்க வேண்டும். எது நல்லது எது தீமை என்று கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே, அதை மனதிலே பதிய வைத்து நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாயகத்திடத்திலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாபிஸா, நீ என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாய் என்பதை நான் சொல்லட்டுமா, நீ சொல்கிறாயா என்றார்கள். நாயகமே, நான் என்ன நினைத்து வந்திருக்கிறேன் என்பதை நீங்களே சொல்லுங்கள். உமர் நபிகள் கோமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாபிஸா, எது ஹைர் எது ஷர் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறாய். ஆம் நாயகமே, அதைத்தான் நினைத்து வந்தேன். நீ எதையெல்லாம் செய்கிற பொழுது மனதிலே சந்தோஷம் நிம்மதி ஏற்படுகிறதோ அது ஹைர். எதை செய்கிற பொழுது மனதிலே பதட்டமும் திடுக்கமும் ஏற்படுகிறதோ, கலக்கம் ஏற்படுகிறதோ அது தீமை, அதை நீ விட்டு விடு. என்ன நினைத்து வருகிறார்களோ அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுவார்கள். என்னென்ன சட்டங்கள் சமூகத்திற்கு தேவையோ வகையின் மூலமாக சொல்லிவிடுவார்கள். அண்ணல் பெருமானாரின் காலத்திலே மசாயில்கள், தேவையான மசாயில்களை பெருமானார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணலின் காலத்திற்கு பிறகு சஹாபாக்களின் காலம், நாயகத்தை ஒட்டிய காலம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில சஹாபாக்களை 1,24,000 சஹாபாக்களில் இருந்து ஃபகீஹுகளாக, முஜ்தஹிதுகளாக ஒரு 33 சஹாபாக்களை தேர்வு செய்கிறார்கள். அவர்களின் மூலமாகத்தான் இன்று வரை நமக்கு ஃபிக்ஹ் சட்டங்கள் கிடைத்திருக்கிறது. 33 சஹாபாக்கள். அவர்கள் இஜ்திஹாது திறமை பெற்றவர்கள். வெறும் ஹதீஸை மட்டும் மனனம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, அதிலிருந்து சட்டங்களை ஆயக்கூடியவர்கள். 4 கலீஃபாக்கள் நீங்களாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த, அதுவும் நீதித்துறைக்காக தேர்ந்தெடுத்த சஹாபிகளில் ஒருவர். சட்ட ஆய்வில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவுக்கு தனி இடம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் காலம். பள்ளியை அதிகரிப்பு செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற வீடு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் வீடுதான். அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்தில் கேட்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு உமர் ரலியல்லாஹுக்கு என்னைக்குமே ஆகாது. ஏனென்றால் 2 பேர்களுமே வேகமானவர்கள், வேகமான சஹாபி, ஜலாலியத்து நிறைந்தவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்திலே உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், பள்ளியை அதிகரிப்பு செய்ய வேண்டும், பக்கத்திலே இடம் இல்லை, உங்கள் வீடுதான் இருக்கிறது, அந்த வீட்டை பணம் கொடுக்கிறோம், கொடுத்து விடுங்கள். முடியாது. இலவசமாக கொடுங்கள். முடியாது. நான் எனக்கு கேட்கவில்லை, பள்ளிக்கு கொடுங்கள். முடியாது. எதை கேட்டாலும் முடியாது, முடியாது, முடியாது. உமர் ரலியல்லாஹுவுக்கு கடும் கோபம். நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எடுத்து கட்டி விடுவேன், நானே எடுத்து கட்டி விடுவேன். பிரச்சனை உமர் ரலியல்லாஹுவுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கும். தீர்வுக்கு யாரை பார்ப்பது? தீர்வுக்கு யாரிடத்திலே செல்வது? இருக்கிறார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. சென்றார்கள், தீர விசாரித்து விட்டு சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்காமல் உமரே நீங்கள் அந்த இடத்திலே கை வைக்க முடியாது. உமர் ரலியல்லாஹுவுக்கு வந்ததே கோபம். எதை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறீர்கள்? ரசூல் சொன்னதை வைத்து தான் தீர்ப்பு சொல்லுகிறேன். பைத்துல் முகத்தஸை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலையிலே கட்டுவார்கள், இரவிலே இடிந்துவிடும். மீண்டும் கட்டுவார்கள், இடிந்துவிடும். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என் வீட்டை கட்டவில்லை, என் கோட்டையை கட்டவில்லை, உன் ஆலயத்தை கட்டுகிறேன். காலையில் கட்டினால் மாலையில் இடிந்து விடுகிறதே, என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுவான், அடுத்தவன் நிலத்தை அபகரித்து கட்டினால் என் இல்லம் எப்படி நிற்கும் என்பார். இது அடுத்தவரின் இடம். அந்த இடத்தை காசு கொடுத்து வாங்காமல் எடுத்து கட்டினால் எப்படி என் ஆலயம் நிற்கும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூடுதலாக பணம் கொடுத்து வாங்கி கட்டினார்கள் என்பது வரலாறு. பெருமானார் இதை சொன்னார்கள். அதனால் அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்காமல் அந்த இடத்திலே பள்ளியை கட்ட முடியாது. உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய நெற்றியிலே முத்தமிட்டு வரவேற்றார்கள். வரலாறு சொல்கிறது.
அப்போ ஒரு நீதிபதி, மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய நீதிபதியை பெருமானார் உருவாக்கினார்கள். ஒரு சஹாபிக்கு ரொம்ப கால குழப்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு சிறந்தவர்களா, உமர் ரலியல்லாஹு சிறந்தவங்களா? சஹாபாக்கள் யார் சிறந்தவர்கள்? நேர அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சென்றார். நம்ம ஊர்ல எல்லாம் போய் கேட்டாக்க அம்மா சிறந்தவங்களா ஐயா சிறந்தவங்களான்னு கேட்டு பாருங்க, அவங்க தாங்களை சொல்லிக்குவாங்க இல்லையா? ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே சென்று சஹாபாக்களில் சிறந்தவர்கள் யார்? ஐயு சஹாபத்தி அஃதல்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நான் தான் சிறந்தவர் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தான் சஹாபாக்களில் சிறந்தவர்கள். மத்தலாயில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? லி 50 தலாயில், என்னிடத்தில் 50 ஆதாரம் இருக்கிறது என்றார்களா? உமர் தான் சிறந்தவர் என்பதற்கு 50 ஆதாரங்கள் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்தவர்கள் 4 பேர்கள். அதில் ஒன்று அந்த உமர். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கவில்லையே. இஸ்லாம் ரகசியமாக இருந்தது. முதலில் இஸ்லாத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அந்த உமர் தானே தவிர இந்த அபூபக்கர் இல்லையே. 21 வசனங்கள் இந்த உமருக்கு தோதுவாகத்தான் இறங்கியதை தவிர இந்த அபூபக்கருக்கு தோதுவாக இறங்கவில்லையே. சாராயத்தை ரப்பே நிறுத்தினால் நன்றாக இருக்கும், அல்லாஹ் சாராயத்தை ஹராமாக்கினார். உமர் சொன்னவுடன் பெண்களுக்கு பர்தா இருந்தால் நன்றாக இருக்கும், உமர் சொன்னவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பர்தாவை கடமையாக்கினார். மக்காமே இப்ராஹிமிலே தொழுதால் நன்றாக இருக்கும். இத்தகது மின் மக்காமே இப்ராஹிம் முஸல்லா, தவாஃபை முடித்துவிட்டு மக்காமே இப்ராஹிமிலே தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கினார். உமர் ரலியல்லாஹு என்னென்ன சொல்லுகிறார்களோ அத்தனையும் அல்லாஹ் கடமையாக்கினானே. 21 வசனங்கள். ஆனால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே காலையிலே கனவை பற்றி விசாரிப்பார்கள். தான் கண்ட கனவை சொல்லுவார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், நான் பால் குடிப்பதை போன்று கனவு கண்டேன், மிஞ்சிய பாலை நான் உமருக்கு கொடுத்தேன் என்றார்கள். பால் என்றால் கல்வி, என் கல்வியில் எஞ்சியதை நான் உமருக்கு கொடுத்தேன் என்று பெருமானார் சொன்னார்களே தவிர அங்கே நான் அபூபக்கருக்கு கொடுத்தேன் என்று சொல்லவில்லையே. இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் சொன்னார்களே தவிர அலியின் நாவில் உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்களே தவிர அபூபக்கரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லவில்லையே. லவ் கான மின் பஅதி நபி, எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் லகான உமர், அது உமர் என்று தான் சொன்னார்களே தவிர அபூபக்கர் என்று சொல்லவில்லையே. ஒரு சொல்றாங்க. இத கேட்ட அந்த சஹாபி நேரா உமர் ரலியல்லாஹு போயிட்டார். சஹாபாக்கள்லயே சிறந்தவங்க யாருன்னு அங்க போய் கேட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? அபூபக்கர் அலி தான் சிறந்தவர்கள். மத்தலாயில் அபூபக்கர் அலி தான் சிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? லி 50 தலாயில், நான் ஒரு 50 ஆதாரம் சொல்லட்டுமா? நாங்களாம் அபூபக்கர் தான் சிறந்தவர்கள் என்பதற்கு நான் ஒரு 50 ஆதாரம் சொல்லட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லவ் குன்து முத்தகிதன் கலீலா, நான் ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அது அபூபக்கராகத்தான் இருக்குமே தவிர உமரை சொல்லவே இல்லையே. தௌர் குகைக்கு செல்லுகிற பொழுது தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் அலியை தானே அழைத்து சென்றார்கள், இந்த உமரை அழைத்து செல்லவில்லையே. அரஃபா மைதானம் 18,000 சஹாபாக்கள் கூடி இருக்கிற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், சஹாபிகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். எல்லோரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லோரும் பெருமானாரோடு சேர்ந்து இருக்கிற பொழுது பெருமானார் அந்த அபூபக்கரை தான் கை காட்டினார்களே தவிர இந்த உமரை காட்டவில்லையே. ஒரு பெண்மணி வருகிறார், பெருமானார் இடத்திலே கேட்கிறார், நாயகமே எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. பெருமானார் பிறகு வாருங்கள் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் இல்லை என்றால் அபூபக்கரிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்களே தவிர இந்த உமரை சொல்லவில்லையே. எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்து அபூபக்கரின் ஈமானை ஒரு தட்டிலே வைத்தார், அதுதான் மிகைத்திருக்கும் என்று எல்லோரோடும் இந்த உமரை சேர்த்துக் கொண்டார்கள். அபூபக்கரை தானே தனிமைப்படுத்தினார்கள் என்று வரிசையா அது ஒரு 50 ஆதாரம். கேட்ட சஹாபிக்கு தலை குழப்பம். உண்மையிலேயே சிறந்தவங்க யார்? யாரிடத்திலே போய் கேட்பது? யாரிடத்திலே போய் கேட்பது? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் உருவாக்கிய நீதிபதி. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்டார்கள். இவங்கள்ட்ட கேட்டா ஒரு 50 ஆதாரம் அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டா இவங்கள பத்தி ஒரு 50 ஆதாரம் சொல்றாங்க. உண்மையிலேயே சிறந்தவங்க யார்?
உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபூபக்கர் அலி இருக்கிறார்களே, அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போல 2 ரசூலுக்கு ஒப்பு. உமர் அலி இருக்கிறார்களே, அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல 2 ரசூலுக்கு ஒப்பு. ஆட்டம் டிராவல் முடிகிற மாதிரி தெரியுது. இவர்கள் 2 பேர்களுக்கு ஒப்பானவர்கள், அவர்கள் 2 பேருக்கு ஒப்பானவர்கள். வந்தவருக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகிறது. நான் 2 பேர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறேன். நீங்க பார்த்தாக்க இவங்களும் சிறந்தவங்க இவங்களும் சிறந்தவங்க சொல்றீங்களே, யார் சிறந்தவர்கள்? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுவினுடைய ஹதீஸை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஒரு நாள் கண்மணி நாயகத்தை பார்த்து கேட்டார்கள், நாயகமே, வானில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமாக நன்மை செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? தங்க தகப்பனாரத்தை சொல்லுவாங்கன்னு நினைச்சு கேட்கிறாங்க. வானத்திலே இருக்கிற நட்சத்திரங்களை விட நன்மை செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பெருமானார், ஓ இருக்கிறாரே, அவர்தான் உமர் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, அப்ப எங்க தகப்பனார் நிலைமை என்னன்னு கேட்டாங்க. எங்க தகப்பனாரின் நிலைமை என்ன? அபூபக்கர் அலியின் நிலைமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் அபூபக்கர் அலியின் ஒரு பகல் ஒரு இரவுக்கு ஈடாகாது என்றார்கள். எந்த பகல் என்று கேட்கிறீர்களா? மேராஜுக்கு சென்று வந்த நிகழ்வை சொல்லுகிற பொழுது எல்லோரும் பொய்ப்பித்தார்கள். இந்த உமர், இந்த அபூபக்கர் மட்டும் தானே மெய்ப்பித்தார்கள். அந்த பகலுக்கும் சௌர் குகையிலே கண்மணி நாயகத்தோடு தங்கிய ஒரு இரவுக்கும் உமர் ரலியல்லாஹுவினுடைய வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் ஈடாகாது. அழகான தீர்வை அற்புதமாக அள்ளி கொடுத்தவர்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவை யார் உருவாக்கினார்கள்? தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா எப்படி நீதிபதியோ, ஆட்சிக்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, கல்விக்கு அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா கல்விக்கு உஸ்மான் ரலியல்லாஹு ஏற்படுத்தி கொடுத்த மசாயில்கள் யாராலும். குர்ஆனில் இருந்து சட்டங்களை எடுப்பதற்கு, குர்ஆனை தொகுப்பதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா பெரிய முஜ்தஹித். குர்ஆனிய விளக்கங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், எந்த வசனம் இரவில் இறங்கியது, எது பகலில் இறங்கியது, எது கோடை காலத்தில் இறங்கியது, எது குளிர்காலத்தில் இறங்கியது, அத்தனையும் எனக்கு தெரியும். யார் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்? ஆடு மேய்க்கிற இடையன், சின்ன பையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு செல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பசியை உணர்ந்த தோழர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே செல்வார்கள். பையன்ட்ட ஆடு கேட்பாங்க, இதுல இருந்து பால் கறந்துக்கிறமே, இது ஆண் அண்டாத ஆடு, பாலிகாகாத ஆடு, இதுல பால்லாம் வராது. சின்ன பையன் சொல்ல, இல்ல எங்கள்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற, அவர் கை வைத்தால் பால் வரும், அவர் கை வைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி என்ன பெரிய மனுஷன், வாங்க பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை தடவினார்கள், பால் சுரக்கிறது. பெருமானாரும் குடித்தார்கள், தோழர்களுக்கு கொடுத்தார்கள், அத்தனை பேர்களும் குடிக்கிறார்கள். பெருமானார் எப்பொழுதுமே உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்து பழக்கப்பட்டவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாங்க, பால் கொடுத்த தம்பி, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப அந்த சின்ன பையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், எனக்கு எதுக்கு வேணா, சின்ன ஆட்டுல, குட்டி ஆட்டுல பால் கறக்கும் போது ஏதோ ஒரு மந்திர சொல்லை சொன்னீர்களே, அதை மட்டும் சொல்லி கொடுங்க, ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டார். கறக்காத ஆட்டையும் கறக்க வைக்கிற மந்திரம் இல்லையா, அதை மட்டும் சொல்லி கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக குலாமுன் முஅல்லம், நீ அறிவாளியான சிறுவனாக இருக்கிறாய், என்னோடு வா. நீ அறிவாளியான சிறுவன், என்னோடு வா.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இணைந்து கொண்டார். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு ஃபிக்ஹ் சட்டங்கள் ஹனஃபி மதுஹபின் ஃபிக்ஹ் சட்டங்களில் 70% அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை அடிப்படையாக வைத்தே அமைந்திருக்கிறது. பெருமானார் உருவாக்கியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஃபகீஹ். குர்ஆனுக்கு யார் விளக்கம் எழுதினாலும் தஃசீர் எழுதினாலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய சாரம் இல்லாமல் தஃசீர் எழுத முடியாது. ரئீசுல் முஃபஸ்ஸிரீன் தஃசீர் எழுதக்கூடியவர்களுக்கு எல்லாம் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெரிய அறிவாளி. அவங்களுக்கு பேரே அபு சாலபா. முஆவியா ரலியல்லாஹுக்கு பேர் என்ன? குள்ள நெருக்கிய வாப்பா அபு சாலபா. அவ்வளவு சாணக்கியம் தந்திரம். ஒரு யூதன் 2 கேள்விகளை அனுப்பி வைக்கிறார். ஒரு யூதன். அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதையும் எனக்கு இந்த பாட்டிலில் அடக்கி தர வேண்டும். உலகம் முழுவதையும் பாட்டில் அடக்கி தர வேண்டும். மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது சிறந்த வார்த்தை எதுவோ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாவியார் ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க, மனுஷன் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அதுல எது முதல், எது இரண்டாவது, எது மூணாவது சொல்ல முடியுமா? இந்த 2 கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டும். மாவியார் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள், இது மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் இருக்கும் அல்லது அலி ரலியல்லாஹு இடத்தில் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஆள் அனுப்புகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஆள் அனுப்புகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பாட்டில் முழுக்க தண்ணீரை நிரப்பி கொடுக்கிறார்கள். என்னன்னு கேக்குறாங்க மாவியார் ரலியல்லாஹு. خلقنا من الماء كل شيء حي. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தண்ணீரில் இருந்து தான் படைத்திருக்கிறோம். உலகமே இந்த தண்ணீருக்குள் தான் இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, முதலாவது சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது சிறந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது சிறந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ், நாலாவது அல்லாஹு அக்பர். இதுதான் உலகத்திலேயே சிறந்த வார்த்தைகள். யூதன் கரம்பற்றி இஸ்லாத்தை தழுவினான் என்பது வரலாறு. அறிவாளி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய காலத்திலே ஃபகீஹாக இருந்தவர்கள். முஆத் இப்னு ஜபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஃபகீஹ். முஆத் இப்னு ஜபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்திற்கு அனுப்புகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத், ஏதாவது புதிய மசாயில்கள் வந்தால் நீங்கள் எதை வைத்து தீர்ப்பளிப்பீர்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் இனிமே குர்ஆனை வைத்து தீர்ப்பளிப்பேன். அதில் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்னதை வைத்து தீர்ப்பளிப்பேன். அதிலும் கிடைக்கவில்லை என்றால் நான் ஆய்வு செய்வேன். குர்ஆன் ஹதீஸை வைத்து நான் ஆய்வு செய்வேன். வஃபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதுவரின் தூதுவருக்கு, ரசூலே தூதுவர், தூதுவரின் தூதுவர் முஆத் இப்னு ஜபலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து அனுப்பினார்கள். போன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார்கள். கிராமமா போவாங்க. அதில் ஒரு அழகான வரலாறு ஒன்று பொறிக்கப்படும். ஒரு கிராமவாசி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்தில் ஈமான் கொண்டார். யமனில பெருமானாரை பார்ப்பதற்காக வருகிறார். பெருமானார் மக்காவில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மக்காவுக்கு வருகிறார். வருகிற பொழுது இஹ்ராம் கட்டி கொண்டு வருகிறார். ஒரு உம்ரா செஞ்சுட்டு நாயகத்தை போய் பார்க்கலாம். தவாஃபிலே இறங்கினார். ஹஜ்ருல் அஸ்வதிற்கு பக்கத்திலே போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை துவங்க வேண்டும். அந்த கிராமவாசி அதை போன்றே வந்து இறங்கினார். பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்ல. தலைவர்கள் என்று சொன்னால் 10 பேர் கூடயே இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கிராமவாசி இவங்க தான் ரசூலுன்னு தெரியாது. தவாஃபை துவங்குகிறார். ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். பொதுவாகவே அரபுகளுக்கு அன்றும் சரி இன்றும் சரி ஒரு பழக்கம், அல்லாஹ் கரீம் என்பார்கள். ஒரு நல்லதை செய்கிற பொழுது அல்லாஹ் கரீம் என்பார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கரீம் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பிக்கிறார். அவர் பக்கத்திலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த கிராமவாசி நம்மள மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு திரும்பி பார்த்தார். இரண்டாவது சுற்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அவர் சொல்ல இவர்களும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கரீம். அந்த கிராமவாசி திரும்பி ஒரு முறைச்சாரு, கொஞ்சம் தள்ளிப்போ, என் கூட வர தள்ளிப்போ. மூன்றாவது சுத்து வருகிற பொழுதே ஹத்தீமுக்குள்ளே போய் கிராமவாசி நுழைந்து கொண்டார். இந்த ஓவல் வடிவத்தில் இருக்கும் காபத்துல்லாவுல ஹத்தீமுக்குள்ள போய் நுழைஞ்சி காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, முஹம்மதை மன்னிப்பாயாக, எனக்கு கிருபை செய்வாயாக, முஹம்மதுக்கு கிருபை செய்வாயாக. கூட இருக்கிறது முஹம்மதுன்னு தெரியல, எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் கரீம்னார். பெருமானார் பக்கத்துல நின்று அல்லாஹ் கரீம் நான் அல்லாஹ் கரீம். அந்த கிராமவாசிக்கு வந்ததே கோபம், எங்க ஊர்லயே பெரிய தாதா நான் தான், இங்க ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன், ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு பின்னாடி வர்றத விட்டு. பெருமானார் விடுற மாதிரி இல்ல, தவாஃப் முடிகிற வரைக்கும் சுத்தினாங்க. மக்காம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கரீம்னார். அவர் அல்லாஹ் கரீமை விடல, ஏன்னா அது இயற்கை ஆயிடுச்சா இல்லையா, ரத்தத்தோடு ஊறி போனது. தவாஃபை முடித்துக் கொண்டு சைக்கு புறப்படுகிற பொழுது அல்லாஹ் கரீம் என்று புறப்பட்டார். பெருமானார் அல்லாஹ் கரீம் என்று புறப்பட்டார்கள். 7 சுத்து முடிகிறது, தலைக்கு கோபம் ஏறி நிற்கிறது. எல்லா சஃபாவுல ஆரம்பிச்சு மருவாவுல சைய முடிச்சிட்டு வெளியே போகிற பொழுது அல்லாஹ் கரீம் என்று கிராமவாசி புறப்பட பெருமானாரும் அல்லாஹ் கரீம் என்று பக்கத்திலே வர சட்டையை சுருட்டி பிடித்து விட்டார். பெருமானாரின் சட்டையை பிடித்து, நான் ஒரு பெரிய மனுஷனை முகம்மதை பார்க்க வந்திருக்கிறேன், உன்னை அவரிடத்தில் அழைத்து செல்லுவேன், அவரை விட்டுன்னா விட்டுருவேன், அவர் வெட்டிருன்னா வெட்டிடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தோடு சொன்னார்கள், எந்த முகம்மதை நீ தேடி வந்தாயோ அந்த முகம்மதை நான் தானப்பா, அந்த முகம்மதை நான் தானப்பா. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கட்டி தழுவி, அந்த கிராமவாசி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, பெருமானாரை வெட்ட வந்தவர்களே மன்னித்த நாயகம் இவரை மன்னிக்க மாட்டார்களா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எனக்கு என்னிடத்தில் இதை பற்றி கேள்வி கேட்பானா? அல்லாஹ் எல்லோருக்கும் கேள்வி கேட்பான். நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான், தீயவர்களுக்கு தீமையை விசாரித்து நரகத்தை தருவான் என்று பெருமானார் சொல்ல திடீர் என்று குறுக்கிடுகிறார், நாயகமே அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி எல்லாம் கேட்க முடியாதுன்னார். பெருமானார் என்ன காரணம்? அல்லாஹ் ஏண்டா இவ்வளவு பாவம் செஞ்சேன்னு அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டா, அல்லாஹ் என் பாவம் அதிகமா உன் மன்னிப்பு அதிகமான்னு அல்லாஹ்ட்ட கேட்பேன். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? அல்லாஹ் நான் செய்த பாவம் அதிகமா உன்னுடைய மன்னிப்பு அதிகமான்னு கேட்டா எனக்கு என்ன அல்லாஹ் பதில் சொல்லுவான்? ஏண்டா இவ்வளவு கஞ்சத்தனமா இருந்தேன்னு அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டான்னா, என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தனம் அதிகமா என்று அல்லாஹ்வை பார்த்து நான் கேள்வி கேட்பேன். அல்லாஹ் என்ன செய்வான்? இப்படியே வரிசையா சொல்ல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. நாயகமே அவரை கேள்வி கேட்க வேணான்னு சொல்லுங்க, அவருக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லிருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கட்டி தழுவி, உனக்கு சொர்க்கத்தை தருவதற்காகத்தானப்பா உனக்கு பின்னால் வந்து அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் கரீம் என்று சுத்தி வந்ததற்கு காரணம், எங்கிருந்தோ என்னை காண வந்திருக்கிறாய், உனக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாமா? அப்ப இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிஞர் முஆத் யார் உருவாக்கியவர்கள்? பெருமானார் உருவாக்கிய ஃபக்கீஹ் அலியுல் கரமல்லாஹு வஜஹ். அல்லாஹு அக்பர். அறிவாளிகள் அவங்கள விட பெரிய அறிவாளிகளை உலகம் கண்டிருக்கிறதா? அலி ரலியல்லாஹுவை குறித்து மறைக்கப்பட்ட வரலாறில் ஒரு வரலாறு உங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு முனாதரத்தி அலி மஅல் யஹூத் என்று நீங்கள் நெட்ல போய் தட்டுங்க, ஒரு அழகான வரலாறு. அப்துல்லாஹி ஷர்ஹஜீல் என்று ஒரு யூத தலைவன் 1000 பேர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் 1000 பேர்களை அழைத்துக் கொண்டு யூத தலைவன் வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூ மூஸா அஷ்அரி, காலித் இப்னு வலீத் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். வந்தவுடன் ஒரு சில கேள்விகளை நான் கேட்பேன், அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நாங்கள் 1000 பேர்களும் முஸ்லீம் ஆக்கி விடுகிறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நீங்க எல்லோரும் யூதராக மாற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வேணாம் இந்த வீர விளையாட்டுலாம் வேணாம், ஏன்னா கேள்வி கேட்கிறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதுமே சாபித்துல் கதம், ஈமானிலே அவர்களுக்கு நிகர் உறுதி உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாரும் வேணாம் வேணாங்கிறாங்க, ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மட்டும் பரவாயில்ல, நீ என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம், அதற்கு பதில் சொல்வதற்கு எங்களிடத்திலே ஒருவர் இருக்கிறார். ஐன அலி, அலியை அழைத்து வாருங்கள்.
அலியுன் கர்ரார் கைரு ஃபர்ரார். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், போர்க்களம் விவாதக்களம் எதில் அலி இறங்கிவிட்டாலும் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே கிடையாது. அழைத்து வாருங்கள் அலியை. அலி ரலியல்லாஹு தஆலா உள்ள வரும்போதே அந்த 1000 பேர்களோடு சேர்ந்திருக்கிற யூத தலைவன் அப்துல்லாஹி சர்ஹஜீலை தனி நேராக பார்த்து, அந்த அப்துல்லாஹி சர்ஹஜி, நீதானே யூத தலைவன் அப்துல்லாஹி சர்ஹஜி? அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி. அந்த ஹைதர் அலி, நீதானே அலி ரலியல்லாஹு தஆலா? ஆமா. என்னை எப்படி அப்துல்லாஹ் இப்னு சர்ஹஜீல் என்று தெரிந்து கொண்டாய்? பெருமானார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள், யூத தலைவன் ஒருவன் வருவான், உன்னிடத்திலே ஒரு 46 கேள்வியை கேட்பான், அதற்கு இதுதான் விளக்கம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். உன் கேள்வியை தொடங்கு என்றார்கள். உன் கேள்வியை கேள். அன்புக்குரியவர்களே, கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதல் கேள்வி, முதலில் காற்றடித்து சாய்ந்த மரம் எது? நீங்க ஐஏஎஸ்ல கேட்ட எவனாவது பாஸ் ஆவானா? உலகத்திலே முதலில் காற்றடித்து சாய்ந்த மரம் எது? யார் பதில் சொல்ல முடியும்? எல்லா சகாபாக்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் முழு சமூகமும் யூதராக மாற வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அலட்டிக் கொள்ளாமல் சொன்னார்கள், அஸ்ஸாஜ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலில் கப்பல் கட்டுவதற்கு எந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதுதான் முதலில் காற்றடித்து சாய்ந்த மரம். அலி ரலியல்லாஹுவினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார். இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு பொருளை படைத்து அவனே அது என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டான். படைச்சவனுக்கு தெரியாதா? படைச்சவனே இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது என்ன பொருள்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள். ரொம்ப சிக்கலான கேள்வி, 46 கேள்வி, ஒவ்வொன்றும் விதவிதமா இருக்கு. அல்லாவே படைச்சு அவனே கேட்டுக்கிறான்னா அது என்ன? அலி ரலியல்லாஹு அலட்டிக் கொள்ளாமல் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குச்சி அசா, அவன் தான் படைச்சான். கையில கொடுத்து, மாத்தில்க பியமீனிகி யா மூசா, மூசா உன் கையில் இருக்கிறதே அந்த குச்சி, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களே. ஹிய அஸாய அத்தவக்கவு அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி. நம்மள மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குச்சியின் ஆற்றல் தெரியாமல், இது ஒரு குச்சி, இதுல ஆட்ட மேப்பே, இலைய பிடுங்குவேன், தலையை பிடுங்குவேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு பொருளை படைத்திருக்கிறார். 46 சொன்ன நாளை காலையில் தான் போகணும். அதனால உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், நீங்கள் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. அடுத்த ஒரு கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை தூதுவராக பயன்படுத்தியிருக்கிறான். மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல, ஒருவரை தூதுவராக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யார் தெரியுமா? மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல. தூதுவர்னா இந்த 3 தான் இருக்கணும். 3மே இல்லையே. யார்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹுதுஹுது பறவை என்றார்கள். மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல, ஆனால் அந்த பறவை தான் பில்கீஸுக்கு சபாவுக்கு தூது கொண்டு போன தூதுவர். அடுத்த ஒரு கேள்வி கேட்டார், செஞ்சாலும் ஹராம், செய்யாட்டி ஹராம், அது என்ன? இது ரொம்ப சிக்கலான கேள்வி. செஞ்சாலும் ஹராம், செய்யாட்டி ஹராம், ரெண்டு ஏதாவது ஒண்ணு தானே ஹராமா இருக்கணும். செஞ்சாலும் ஹராம், செய்யாட்டி ஹராம், அது எப்படி இருக்க முடியும்? அலி ரலியல்லாஹு தஆலா அழகாக பதில் சொன்னார்கள், போதையோடு தொழுவது என்றார்கள். தண்ணி அடிச்சிட்டு வந்து தொழுகிறது ஹராம், அதுக்காண்டி தொழுகையை விட்டுறலாமா? தொழுகாம இருக்கிறது ஹராம். செஞ்சாலும் ஹராம், செய்யவில்லை என்றாலும் ஹராம். 46 கேள்விகள், அத்தனைக்கும் பதில் சொல்லி அந்த சமுதாயமே இஸ்லாத்தில் ஏற்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய காலத்திலே நுழைந்தார்கள் என்பது வரலாறு. இவ்வளவு அறிவாளிகளை பெருமானார் உருவாக்கினார்கள். அந்த அறிவாளிகளிடத்திலிருந்து மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அவர்களின் காலத்திற்கு பிறகு நாயகத்தின் காலத்திலே நாயகம் வகையை கொண்டு பதிலளித்தார்கள். நாயகத்தை பார்த்த சகாபாக்களில் 33 சகாபாக்கள் ஃபக்கீஹுகள் மார்க்கத்தை, ஃபிக்ஹ் மசாயில்களை, இந்த சமூகத்திற்கு ஹதீஸுக்களை தோன்றுவதற்கு முன்னால் ஃபிக்ஹுக்களை தோன்றிவிட்டது. அதனால ஹதீஸினுடைய எல்லா கிதாபுலையும் பார்த்தா கிதாபு தஹாரத்து, அதுக்கப்புறம் கிதாபு ஸலாத்து வரிசையா இருக்கும். அதனால தான் ஃபக்கீஹுகள் அழகாக சொல்லுவார்கள், ஃபுகஹாக்கள் இருக்கிறார்களே இந்த 33 சகாபாக்கள், இவர்களுக்கு பேர் தபீப், மருத்துவர்கள். ஹதீஸுக்களையை தொகுத்தார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஹதீஸை மனனம் செய்து சமூகத்திற்கு கொடுத்தார்களே, இவர்கள் எல்லாம் சைதலியாக்கள், டிஃபார்மர், மருந்து கொடுப்பவர்கள். இவர்கள் டாக்டர்கள், ஃபக்கீஹுகள் டாக்டர்கள். அன்பிற்குரியவர்களே,
இந்த சஹாபாக்களின் காலத்திற்கு பிறகுதான் தாபிஈன்கள் அயிம்மாக்களின் காலம் தோன்றுகிறது. இன்றைக்கு வெறும் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லுகிற சமூகம் ஒன்று உருவாகி வருகிறது. வெறும் குர்ஆன் மட்டும் போதும். அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். குர்ஆன்ல இல்லாதது எதுவுமே இல்ல, எல்லாமே குர்ஆன்ல இருக்கு, அதனால குர்ஆன் போதும். நாங்களும் அதான் சொல்றோம், வலா ரத்தபுன் வலா யாபிசுன் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். எல்லா காய்ந்ததும் எல்லா ஈரமானதும் அத்தனையும் குர்ஆனுக்குள் இருக்கிறது. குர்ஆன் என்பது முத்துக்களை கொண்ட கடல், முத்துக்களை உள்ளே வைத்திருக்கிற கடல். முத்தெடுக்க தெரிய வேண்டுமானால் உள்ளே மூழ்க தெரிந்திருக்க வேண்டும். நீச்சி தெரியாதவன் முத்தெடுக்க போனா, நீச்சி தெரியாத ஆள் முத்தெடுக்க போனா மூத்தா போக வேண்டியதான். குர்ஆன் என்பது கடல், முத்துக்களை கொண்ட கடல். அதிலே மூழ்க தெரிந்திருக்க வேண்டும். நிறைய கலைகளை தெரிந்தவர்கள் தான் அல் குர்ஆனை கையாள முடியும். ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சுக்கிட்டு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் கையாளுவேன் என்றால் ஆயிரக்கணக்கான மசாயில்களை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, பாட்டி மட்டும்தான் இருக்கு. இந்த சொத்து பாட்டிக்கு கிடைக்குமா கிடைக்காதா? குர்ஆன் ஹதீஸை வைத்து நீங்கள் சொல்லிவிடுங்கள் பார்க்கலாம். யாரும் சொல்ல முடியாது இஜ்திஹாத் இல்லாம. இன்னும் சிலரே இல்ல குர்ஆன் ஹதீஸ் இது மட்டும் போதும், எல்லாம் செய்ய முடியும். நான் சொல்லுவேன், 2 ரக்காத்து கூட தொழுக முடியாது. இது சவால். வெறும் குர்ஆன் வெறும் ஹதீஸை மட்டும் வைத்துக் கொண்டு 2 ரக்காத் கூட தொழுக முடியாது. ஹதீஸ்னா எல்லா ஹதீஸையும் எடுத்து அமல் செய்யணுமா இல்லையா? ஹதீஸிலே வந்திருக்கிற எல்லா ஹதீஸையும் எடுத்து அமல் செய்ய வேண்டும். சஹீஹாக இருக்கிற எல்லா ஹதீஸையும் அல்லது லைஃபா இருக்கிற எல்லா ஹதீஸையும் எடுத்து அமல் செய்யணும் இல்லையா? இப்ப 2 ரக்காத் தொழுகை எப்படி தக்பீர் கட்டுவது? 4 ஹதீஸ் இருக்கிறது. எப்படி தக்பீர் கட்டுவது என்பதற்கு 4 ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் நெஞ்சிலே கை வைத்ததற்கும் ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் தொப்புளுக்கு கீழே கை வைத்ததற்கும் ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வரை உயர்த்தினார்கள் என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் கையையே உயர்த்தலங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கு. கையை உயர்த்துறதுக்கு 4 ஹதீஸ். தோள் வரைக்கும் உயர்த்தினாங்க, காதுல வச்சாங்க, தோளுக்கும் காதுக்கு இடையில வச்சாங்க. பெருமானார் இர்சாலுல் யதைன் கையே உயர்த்தவில்லை. 4 ஹதீஸை கொண்டு அமல் செய்யறதா இருந்தா ஒவ்வொரு தக்பீருக்கும் அப்படி போய் அப்படி தொட்டு அப்படி வரணும். 4 ஹதீஸை கொண்டு அமல் செய்யணும்ல. ஏதாவது ஒண்ணு கொண்டுதான் அமல் செய்ய வேண்டாம். அப்ப மதுஹபே இஸ்தமியான்னு ஓ இஷ்டத்துக்கு ஹதீஸை தொடுறேன்னு அர்த்தம் இல்லையா? மதுஹபே இஸ்தமியான்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கணும். அவருக்கு தோதுவானதுக்கு எடுத்துக்கிறணும். சரி, என்ன சனா? 2 ஹதீஸ் இருக்கிறது. சனாவுக்கு என்ன சனாவை பெருமானார் ஓதினார்கள்? வஜ்ஹத் ஓதினார்களா? ஹனபி ஓதுகிற சனாவை ஓதினார்களா? சரி, 2யுமே ஓதிக்கோ. பிஸ்மில்லாவை சத்தமாக சொன்னதற்கும் மௌனமாக சொன்னதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. ஒரு தடவை சத்தமா சொல்லிக்கோ, ஒரு தடவை மௌனமா சொல்லிக்க. ஆமீன் சத்தமாக சொன்னதற்கும் மௌனமாக சொல்வதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. 2 தடவை சொல்லிக்க வேண்டியது ஆமீன் 2. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூவுக்கு சென்றார்கள். ருக்கூயிலே மட்டும் 80க்கும் மேற்பட்ட துஆக்களை பெருமானார் ஓதி இருக்கிறார்கள். ருக்குவில மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆக்கள் 80க்கும் மேற்பட்ட துஆ. மகரிபுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஓதின துஆவை நான் கண்டிப்பா ஓதித்தான் தீருவேன்ட்டு ஓதினார்னா 80 துஆ முடியறக்குள்ளாட்டி மோதினார் இடையிலேயே தொழுகையை விட்டுட்டு போய் இஷாவுக்கு பாங்க சொல்லணும். பெருமானார் சஜிதாவிலே மட்டும் 230 துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். நான் ஹதீஸின் படி அமல் செய்வேன் என்று சொன்னால் 230 துஆக்களையும் ஓத வேண்டும். தொழுகையில தவறு செய்து விட்டால் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜிதா சஹு என்று ஹதீஸ் இருக்கிறது. சலாத்திற்கு முன்னால் சஜிதா சஹு என்று ஹதீஸ் இருக்கிறது. 2 ஹதீஸின் படி எப்படி அமல் செய்யறது? அன்புக்குரியவர்களை வெறும் 2 ரக்காத்துகள் கூட வெறும் ஹதீஸ்களை மட்டும் வைத்து தொழ முடியாது. நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா காவிரி யார் ஓடி வருகிறது? காவிரி யார்? நேரடியாக என் தோட்டத்துக்கு காவிரி தண்ணீரை தான் விடுவேன் என்று சொன்னான், ஒரு பயிர் கூட முளையாது. காவிரி தண்ணீரை அப்படியே ஆறே நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அந்த ஆறு வாய்க்காலாக வேண்டும். வாய்க்காலில் இருந்து சின்ன சின்ன வரப்பு வழியாக நம்முடைய தோட்டத்துக்கு தண்ணீர் வர வேண்டும். வந்தால் நீர் வர அந்த செடி வளரும். ஆனா வர்ற தண்ணி எந்த தண்ணி தான்? அதே காவிரி நீர் தான் வருகிறது. ஆனால் அது வகுக்கப்பட்டு வருகிறது. இதை போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 4 இமாம்கள் வாய்க்கால்கள், பள்ளியினுடைய இமாம்கள் பாத்திகள், வரப்புகள், பாத்திகள். ஆனா வர்ற ஹதீஸ் எந்த ஹதீஸ் தான்? ரசூலுடைய ஹதீஸ் தான்.
அது இந்த வழியாக வருகிற பொழுதுதான் சமூக பயிர்கள் செழித்து வளரும். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 4 இமாம்கள் யார்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இமாம்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் ஏற்றி பார்க்கிற இந்த சமூகத்தை பார்த்து, அன்புக்குரிய இரவல்களே, ஒரு சில தகவல்கள் இமாம்களை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். அந்த 4 இமாம் யார்? அவர்களின் வரலாறு என்ன? அவர்கள் இந்த சமூகத்திற்காக ஃபிக்ஹை கொடுப்பதற்காக, மார்க்கம் கொடுப்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களில் ஏதாவது ஒன்றை நாம் பட்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். யார் அந்த ஃபக்கீஹ்கள்? ஹிஜ்ரி 80 பிறந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, நுஅமான் இப்னு சாபித், இவங்க தகப்பனாருக்கு அலி ரலியல்லாஹு பேர் வைத்தார்கள் சாபித் என்று. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய தகப்பனாருக்கு சாபித்துக்கு அலி ரலியல்லாஹு தஆலா மடியிலே வைத்து பேர் வைத்தவர்கள். அலி ரலியல்லாஹுவினுடைய துஆவை பெற்றவர் சாபித். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சின்ன வயதாக இருக்கும்போது ஒரு 8 வயது அவர்களின் வரலாறு பேசும். ஹஜ்ஜுக்கு போவாங்களாம். ஹஜ்ஜுக்கு போகும்போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி அனுப்புவார்களாம், ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்கள், ரசூலிடத்திலிருந்து பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் என்பார்களாம். சலாம் சொன்னா பதில் வேணுமா இல்லையா? பதிலே சொல்லாத ஆளுக்கு சலாம் சொல்லுவோமா? ரசூலுக்கு சலாம் சொல்லுங்கள், பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். மதீனாவிற்கு சென்று சலாம் சொல்லுகிறார்கள். பெருமானார் கனவிலே தோன்றி அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் கனவிலே தோன்றி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுக்கு பதில் சொன்னார்களாம். அப்ப அவர்களுடைய வரலாறு எவ்வளவு புனிதமான, சிறு வயதில் இருந்தே புனிதம் பெற்றவர்கள், அறிவுத்துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய அறிவை பற்றி நாம் அளந்து பார்க்க முடியாத அன்புக்குரியவர்கள். எவ்வளவு அறிவு! அவங்களோட பெரிய பெரிய அறிஞர்கள் 40 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. காதியுல் குலாத் அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இலக்கணவாதி ஜுபர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, தாவூதே தாஇ போன்றவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரே ஒருத்தர் வர்றாரு, ஒரு கிராமவாசி. வாவுன் அம்பி வாவை, ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டார். அலிபேத்தில வருதா இல்லையா வாவு, அதுல ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டாரு. நாம இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ஒரு சீனா 2 சீனான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தெரியும்? என்ன சீன் போட்டு போனாரோ தெரியலன்னு சொல்லுவோம், ஒன்றும் தெரியலையே. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பெரிய பெரிய ஃபக்கீஹ்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், வாவைன் 2 வாவுன்னாங்க. அவர் பாரக்கல்லாஹு ஃபீ இல்மிக லா வலா, லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி அல்லாஹ் உன் கல்வியிலே பரக்கத் செய்வானாக. நமக்கு தெரிஞ்ச லாலா ஒண்ணு, நெல்லை லாலா தான். லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி அல்லாஹ் பரக்கத் செய்வானாகன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இருக்கிற எல்லா காதிகள் எல்லாம் கேட்கிறார்கள். அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிறாங்க, என்னங்க வந்தாரு 2 வாவா 1 வாவான்னு கேட்டாரு, நீங்க 2 நீங்க லாலாவுக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி சொல்றாரு, ஒண்ணுமே புரியலையே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் அத்தஹியாத் எப்படி ஓதுவதுன்னு கேட்டார். 2 ரிவாயத் வருது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்திலே 1 வாவை வைத்து வருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்திலே 2 வாவை வைத்து வருகிறது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று வருகிறது. 2 வாவை வச்சு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை எடுக்கவா அல்லது 1 வாவு உள்ள அபூ மூஸா அஷ்அரியின் ரிவாயத்தை எடுக்கவான்னு கேட்டாரு. நான் 2 வாவு உள்ள அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் ரிவாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர் லா ஷர்கியத்தன் வலா கர்பியா, கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இல்லாத ஜைத்தூன் மரத்திற்கு பரக்கத் செய்ததை போன்று அல்லாஹ் உன் கல்வியிலே பரக்கத் செய்வானாக. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இந்த ஷஜரத்தின் ஜைத்தூனத்தின் முபாரக்கத்தின் என்று தொடங்கி லா ஷர்கியத்தன் வலா கர்பியா, அந்த ஜைத்தூன் மரம் இருக்கிறதே கிழக்கிலும் இல்லை மேற்கிலும் இல்லை. 70 நபிமார்கள் அதற்கு பரக்கத் செய்தார்கள். இதை போன்று இவர் கல்வியிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்து விட்டு சென்றார். இவங்களுடைய கல்வியின் ஆற்றல் எவ்வளவு! ஒருவர் வந்து கேள்வி கேட்பார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தர் தொழுகிறாரு, ஆனா ருக்கு சுஜூத் எல்லாம் செய்யறதில்லை, இப்படி தொழுதுட்டு இருக்கிறார். மையத்தான் சாப்பிடுறான். அந்த ஃபித்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபித்னா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மத்தை கண்டு ஓடுறான், பார்க்காமையே எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். இவன் முஃமினா என்னன்னு கேட்க நாம இருந்தா பழிச்சுன்னு பதில் சொல்லிடுவான். இவனுக்கு ஈமானுக்கு சம்பந்தமே இல்லை, ஓடிடுங்கன்றோம் இல்லையா?
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க அவன் பக்கா மூமின் என்றார்கள். அவன் ஜனாசா தொழுது இருப்பான், ருக்கும் இல்ல சுஜூதும் இல்ல. நீ ஜனாசா தொழுகும் போது பார்த்திருப்ப. அவன் மீனை சாப்பிட்டு இருப்பான், செத்தது ஹலால் தானே மீனே, செத்ததை சாப்பிட்டான் என்றால் மீன் சாப்பிடுற பழக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று பொருள். ஃபித்னாவை பிரியப்படுகிறான் என்றால் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, பிள்ளைகளும் பொருளாதாரமும் ஃபித்னா. ஃபித்னா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் அதானே பிடிச்சிருக்கு. ரஹ்மத்தை கண்டு ஓடுறான்னா மழை ரஹ்மத்தை பெய்யும் போது ஓடுறான்ல, பார்க்காமலே ஈமான் கொள்கிறான். அல்லாஹ்வை பார்த்தா ஈமான் கொண்டிருக்கோம், பார்க்காம தானே ஈமான் கொண்டிருக்கோம். அவனை விட சிறந்த முஃமின் யார் என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. கேட்கிற கேள்வியை புரிந்து கொண்டு பதில் சொல்லுகிற பண்பாடு கொண்டவர்கள் இமாம். இன்னைக்கு சில இமாம்கள் இருக்கிறாங்க, அல்லாஹு அக்பர், கூடுதல் ஆய்வு செய்து இருக்கிற சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிற இமாம் எல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய தக்வா என்ன, அவர்களின் ஆற்றல் என்ன, அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிக்கிறோம். கதிரியா ஜபரியா நிறைந்த காலம். இன்னைக்கு எப்படி கொள்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கிறதோ அவங்க காலத்தில் இருந்தது ஜபரியாக்களும் கதிரியாக்களும். யார் இந்த ஜபரியா கதிரியா? இதை விளங்க வேண்டுமானால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லியாக வேண்டும். காலிகியத் காசிபியத் ரெண்டு தன்மைகள் இருக்கிறது, படைக்குதல் சம்பாதித்தல். இந்த ரெண்டுமே மனிதனை சாரும். மனுஷனால படைக்கவும் முடியும், மனுஷனால சம்பாதிக்கவும் முடியும் என்று சொல்பவர்கள் ஜபரியாக்கள். ரெண்டுமே இறைவனுக்கு சொந்தம். மனுஷனால படைக்கவும் முடியாது, மனுஷனால சம்பாதிக்கவும் முடியாது என்று சொல்பவர்கள் கதிரியாக்கள். மனுஷனுக்கு ரெண்டுமே முடியும் என்று ஜபரியாக்களும், மனுஷனுக்கு ரெண்டுமே முடியாது என்று சொல்லுகிற கதிரியாக்களும் வாழ்ந்த காலத்திலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்ன சொல்கிறது என்றால், படைக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இல்லை, நல்லதை சம்பாதிக்கும் ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. காலிகியத் மனிதனுக்கு இல்லை, ஆனால் கஸ்பியத் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த ஜபரியாக்கள் சண்டைக்கு வந்தான். அன்னைக்கு பயங்கரமான கூட்டம். எல்லா ஆற்றலும் மனிதனுக்கு இருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, எல்லா ஆற்றலும் மனிதனுக்கு இருக்குல்ல? கூட்டம் நிறைந்திருக்கிறது. ஷீனுடைய மகரஜில் ஃபாவையும் ஃபாவுடைய இடத்திலே ஷீனையும் வெளியாக்குனாங்க. படைக்கும் ஆற்றல் இருக்குல்ல, நாவினுடைய நடுப்பகுதியில் இருந்து ஷீன் வெளிப்படும், ஷபத்தில் இருந்து ஃபா வெளிப்படும். ஃபா வெளியாகிற இடத்திலே ஷீனை வெளியாக்கு, ஷீன் வெளியாகிற இடத்திலே ஃபாவை வெளியாக்கு. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் கொஞ்சம் வீட்டில் தனியா போய் முயற்சி செய்யுங்க. நாவின் அடிப்பகுதியிலிருந்து ஃபாவை கொண்டு வர முடியுமா? செத்தால முடியாது. ஷபத்திலிருந்து ஷீன், நான் உதட்டில இருந்து ஷீனை வெளியாக்க முடியுமா? சொல்லி பாருங்க. உதட்டில இருந்து ஷீனை ஒண்ணு நடக்காது. படைக்கும் ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, இந்த ரெண்டு எழுத்துக்களை மாற்றி மாற்றி உச்சரிக்கக்கூடிய தகுதி கூட உனக்கு இல்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஐம்மாக்கள் எவ்வளவு அற்புதமாக இந்த மார்க்கத்தை இந்த சமூகத்தின் கரங்களில் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் குற்றவாளி கொண்டு ஹராமான ஆடு ஒன்று கலந்து விட்டது என்ற காரணத்தினால் ஒரு ஆட்டின் ஆயுள் காலம் 7 ஆண்டுகள், நான் 7 ஆண்டுகள் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் என்று இருந்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய வியாபாரத்திலே குறையை சொல்லாமல் விட்டதற்காக வேண்டி அத்தனையும் தர்மம் செய்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா. சில நேரத்தில் அவங்களுடைய பதிலும் கடுமையா இருக்கும். கேள்வி எசக புசகா கேட்டாங்கன்னா பதிலும் கடுமையாக இருக்கும். நபி பேரித்தம்பழம் ஊற வச்சு தண்ணீரை குடிக்கலாமா என்று ஒருத்தர் மசாலா கேட்கிறார். சபையில உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபீது தம்ர் பேரிச்சம்பழம் ஊற வச்சு தண்ணியை குடிக்கலாமா, ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்கிறாங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா பதில் சொன்னார்கள், தாராளமாக குடிக்கலாம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சக்ராத் ஹாலில், இந்த குத்தப்பட்டு சக்ராத் ஹாலத்தில் இருந்த பொழுது நபீது கொடுக்கப்பட்டது, அதனால் இது கூடும் என்று சொல்ல, அப்படின்னா இப்பயே குடிக்கிறேன், நீங்க இப்பயே கொடுக்கிறேன், நீங்க குடிக்கிறீங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, நான் கொடுக்கிறேன் குடிக்கிறீங்களா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இதே சபையில உங்க பொண்டாட்டியோட நேரா நீங்க சேர்றீங்களா? என்ன பதில்? அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய கேள்வி எப்படி இருக்கிறதோ, கிண்டலாக கேள்வி கேட்டால் பதிலும் சூடாக இருக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலாவை குறை சொன்னவர்கள் பதில் கொடுத்தார்கள். உஸ்மான் கனி ரலியல்லாஹுவை அன்றைக்கு கூஃபா நகரத்திலே அவர் ஒரு யூதர்,
உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து, அவர் ஒரு யூதர், பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை, ஹுதைபியா ஒப்பந்தத்திலே இல்லை, அதனால் அவர் ஒரு யூதர், யூதரின் கையால். இதை கேட்டுட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன அழகாக பதில் கொடுப்பார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். உண்மையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டிலே கலக்கல. என்ன காரணம் தெரியுமா? பத்ர் போர்க்களத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானாரினுடைய மகளை கட்டி இருந்தார்களே, கடுமையான ஸைனப் ரலியல்லாஹு தஆலா கஷ்டத்தில் இருந்தார்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹு அக்பர். அந்த ஸைனப் ரலியல்லாஹுக்கு நீங்கள் போய் ஹிதுமத் செய்யுங்கள் என்று பெருமானாரை அனுப்பி வைத்தார்கள். போருக்கு வர வேண்டாம், மனைவிக்கு போய் பணி செய்யுங்கள் என்று. வந்த கனிமத் பொருளிலே ஸைனப் ரலியல்லாஹுக்கும் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஹுதைபியா ஒப்பந்தம், யாரை அழைத்து பேசுவது? அபூபக்கர் ரலியல்லாஹு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு வேண்டாம் என்று குறைஷிகள் சொன்னார்கள். உஸ்மான் வந்து பேசட்டும் என்றார்கள். ஒப்பந்தத்திற்காக உஸ்மான் ரலியல்லாஹு போய் நீண்ட நேரம் வரவில்லை. ஒப்பந்தம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை எடுத்து இடது கையிலே வைத்து, என் கையை உஸ்மானுக்கு பகரமாக நான் வைக்கிறேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து, இவர் ஒரு யூதர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நேரா அந்த மனுஷன்ட்ட போனாங்க. உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல? ஆமா இருக்கு. நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கு, நல்ல மாப்பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்னீங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அந்த மாப்பிள்ளை 2 பேரும் யூதர்கள்னாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. நல்ல மாப்பிள்ளை, ஆனா மாப்பிள்ளை 2 பேரும் யூதர். யூதருக்கு போய் என் பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? அப்பதான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யூதருக்கு போய் ரசூலுல்லாஹ் தான் 2 பிள்ளையை கொடுப்பாங்களா? ஸைனப் ரலியல்லாஹு உம்மு குல்சூமை யூதருக்கு கொடுப்பார்களா என்று சொல்லி வாயடைத்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அபூ ஹனீஃபா கஞ்சன் என்று எல்லா இடத்திலேயும் பேசப்படுகிறது. சுஃபியானு சௌரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்னங்க அவரை போய் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிற அபூ ஹனீஃபாவை போய் கஞ்சன் என்று சொல்றீங்களே? நான் சொன்னது சவாபில். அவரை ஊரே பேசுகிறது, ஆனால் அவர் யார் குறித்தும் பேசுவதில்லையே. எல்லா நன்மையும் அவருக்கு வந்துட்டு இருக்கு. இவர் நன்மை ஒருத்தருக்கு போக மாட்டேங்குது. அதனால் நன்மையில் கஞ்சர். மன்சூர், அல்லாஹு அக்பர், மன்னர் மன்சூர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய திறமையை பார்த்து, நீங்கள் தான் காதியுல் குலாத்தாக தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு காலமும் மார்க்கத்தை உங்களுக்காக என்னால் வளைக்க முடியாது, ஒரு காலமும் இருக்க மாட்டேன். சிறைவாசம் புகுந்தார்கள் இந்த தீனை வளர்ப்பதற்கு. அவர்களின் வஃபாத்தும் சிறையில் தான் நடந்தது. இவ்வளவு ஆற்றல் படைத்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த மசாயில்கள் மொத்தம் 36 லட்சம் மசாயில்கள். இந்த இமாம் அபூ ஹனீஃபா குற்றவாளி கூண்டு. யார்? இமாம் மாலிக். அல்லாஹு அக்பர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா மதீனாவை பிறப்பிடமாக கொண்டவர்கள். 19 வயதிலேயே காதியாக மாறியவர்கள். ஒரு ஜனாஸா மதாஹிருல் ஹக்கிலே அழகாக எழுதுவார்கள். அந்த ஜனாஸாவை குளிப்பாட்டுகிற பொழுது குளிப்பாட்டுகிற பெண்மணி அந்த அவுரத்திற்கு அருகிலே, மறைவிடத்திற்கு அருகிலே கை செல்லுகிற பொழுது சரியான விபச்சாரியாக இருப்பால் போல் தெரிகிறதே என்று நினைத்துக் கொண்டே குளிப்பாட்ட மறைவிடத்தோடு கை ஒட்டி கொண்டது. கை எடுக்க முடியல. என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறாங்க, ஒண்ணும் முடியல. எத்தனையோ ஃபக்கீகள் வந்து தீர்ப்பளிக்கிறார்கள், ஒன்றும் முடியவில்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் 19 வயசுல சொன்ன தீர்ப்பு, அந்த பெண்ணை குறித்து இட்டுக்கட்டி இருக்கிறார் இவர். இந்த பெண்மணி இட்டுக்கட்டி இருக்கிறாள். இட்டுக்கட்டுக்கு தண்டனை 80 கசையடி. கொடுங்கள், கை தானாக எடுக்கும். 80 கசையடி கொடுக்கப்பட்டது, கை எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இவர்கள் 19 வயதிலே மஸ்ஜிது நபவியிலே பெருமானாருக்கு முன்னால், இன்னைக்கும் தர்சுக்காக மாலிக் இருக்கிறது, தஹஜ்ஜத் மேடை. நீங்க மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுக்கு பின்னால் தஹஜ்ஜத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுத இடம் இருக்கிறது, அஸ்ஹாபு சுஃபா இருக்கிறார்கள். அதற்கு நேர் ஆப்போசிட்ல தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பாடம் நடத்துவார்கள். பாடம் நடத்துகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஹத்தஸனா சாஹிபு ஹாதல் கபர், ஹத்தஸனா சாஹிபு ஹாதல் கபர், இந்த கபர்வாசி எனக்கு சொல்லி இருக்கிறார். எனக்கு இவர்கள் சொன்னார்கள், இந்த கபர்வாசி இடத்திலிருந்து ஹதீஸ் வந்திருக்கிறது. வரலாறு சொல்கிறது, அந்த 19 வயதிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் பெருமானாரை கனவிலே எல்லா நாட்களும் கண்டார்கள், ஒரே ஒரு நாளை தவிர என்று எழுதுகிறார்.
அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிக காதல் கொண்டவர்கள். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி நிர்பந்தமாக இக்ராஹாக, இங்கேயும் மன்னர்களுடைய சிக்கல், நிர்பந்தமாக இக்ராஹாக தலாக்கு கொடுத்தா தலாக்கு செல்லுமா செல்லாது? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு ஆளுக்கு நிர்பந்தமா புடிச்சு கட்டி வச்சு உன்னை கொலை செஞ்சிருவேன், உன் பொண்டாட்டியை தலாக் கொடு என்று ஒருத்தர் நிர்பந்தம் பண்றான். இதுல தலாக் கொடுக்கறான், செல்லுமா செல்லாதா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த தலாக்கு செல்லாது, இந்த தலாக்கு செல்லாது, செல்லும் என்று சொல்ல வேண்டும் என்று மதீனாவினுடைய வீதியிலே சவுக்கால் அடிக்கப்பட்டது. 70 சவுக்கடிகளை தாங்கினார்கள். ஆனாலும் கூட மார்க்கத்தை அவர்கள் வளைக்கவே இல்லை. அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றார்கள். அதற்கு பிறகுதான் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய காலம் வருகிறது. முஅத்தாவை படித்து பார்க்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா எழுதிய முஅத்தாவை படித்து பார்க்கிறார்கள். காபாவிலே நான் கட்டி தொங்க விடுகிறேன், என் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்து ஓத வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓதி கொடுங்கள், கல்வியை நீங்கள் தான் தேடி வர வேண்டும், கல்வி தேடி வராது. அதனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அமீனையும் மஅமூனையும் ஹாரூன் ரஷீத் ஓத வைத்தார்கள் என்பது வரலாறு. அன்புக்குரியவர்களே, எத்தனை ஃபகீஹ்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் உடைய பாடத்தை கேட்டாக்கா வீட்டை மறந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் குற்றவாளிகள். இமாமுனா ஷாஃபி அல்லாஹு அக்பர் ஆயிரக்கணக்கான மசாயில்களை தன் கைவசம் வைத்திருந்த இல்முல் ஃபராசத்தை கொண்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இந்த சமூகம் அவர்களை பற்றி உணரவே மறுக்கிறது. யார் அந்த இமாம் ஷாஃபி? முஹம்மத் இப்னு இத்ரீஸ் ஷாஃபி. வயசு 10, தகப்பன் இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளைக்காக தாயார் செய்த துஆக்கள். அல்லாஹு அக்பர். 10 வயசுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹை பார்க்க போகிறார்கள். மதீனாவுக்கு தாயார் அனுப்பி வைக்கிறார்கள் உயர்கல்விக்காக 3 ஆண்டுகள். போகும்போதே முஅத்தாவை மனப்பாடம் செஞ்சுட்டு போனாங்களாம். 4 நாள்ல முஅத்தா மனப்பாடம், ஹதீஸ் நூல். ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போய் உட்கார்றாங்க. ரொம்ப ஏழை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹின் சபையில் எல்லோரும் எழுதுகிறார்கள் பேனா பிடித்து, பேப்பர் வைத்து. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு பேனாவும் இல்ல, பேப்பரும் இல்ல, எதுவுமே இல்ல. எச்சியை தொட்டு முன்னாடி இருக்கிற பெஞ்சில் எழுதுவாங்களாம். ஒரு சில தினங்கள் ஆகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, தம்பி எல்லாரும் பேப்பர் பேனா வச்சு எழுதுறாங்களே, நீ எச்சியை தொட்டு என்னமோ சரியப்பா. வந்த ஆரம்ப நாளிலிருந்து இதுவரை நடந்த அத்தனை ஹதீஸ்களையும் அப்படியே சொன்னார்கள். இதை பார்த்து ஒத்திக்கொண்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை வளர்க்கிற பொறுப்பை தான் எடுத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வல்ல பாடத்துக்கு என்ன காரணம்னு மாணவரை அனுப்பி கேட்டா, அன்றைக்கு தான் பாடம் நடத்தி இருந்தார்கள் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். யார் கடன்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானார் தொலை வைக்கவில்லை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு 1 திர்கம் கடன் இருந்திருக்கு. காசு இல்ல, தன்னுடைய சட்டையை வித்து 1 திர்கத்துக்கு கடன் அடைச்சிட்டாங்க. பாடத்திற்கு வருவதற்கு சட்டை இல்லை, அதனால் என்னால் வர முடியவில்லை. சட்டை இல்லை. சட்டங்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வின் வரலாறு அன்புக்குரியவர்களே நாம் பார்க்க வேண்டிய வரலாறு. அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா 3 வருஷ கல்வி எல்லாம் முடிச்சிட்டு 10,000 திர்கத்தை கையில கொடுத்து, நீங்க போங்க வாப்பா அனுப்பிச்சு வைக்க. தாயை பார்ப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னால் 10,000 திர்கத்தோடு வருகிறார்கள். தாய் மதீனாவின் இருந்து வருகிற மகனை எதிர்பார்த்துக் கொண்டு மக்காவின் எல்லையில் நிற்கிறார்கள். 10,000 திர்கத்தை கொண்டு வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அம்மா கையில கொடுக்கும் போது அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாப்பா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாண்டியும் அந்த 10,000ஐயும் தர்மம் செஞ்சுட்டு எந்த ஏழை சாபியாக சென்றாயோ அப்படியே என் வீட்டுக்குள் வா. என்ன வரலாறுகள் அன்புக்குரியவர்களே! இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்த ஃபத்வாவில் எவ்வளவு மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள் இமாமுனா ஷாஃபி. ஒருத்தர் சேவல் வாங்கிட்டு போறாரு, நல்ல கூவுற சேவலா கொடுங்க. சரின்னு கூவுற சேவல் இதுன்னு ஒருத்தர் வித்துட்டாரு. கூவலன்னா அன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் தலாக்கு நிறைஞ்ச காலம். அந்த சேவ கூவல என் மனைவி தலாக்குன்ட்டான் சொல்லி வித்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு, இப்ப எனக்கு சேவ கூவுறது இல்லைன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனைவி தலாக்காம இல்லையா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வந்து ஃபத்வா கேட்டவன நீ இப்படி சொன்னீல சேவ கூவலன்னா தலாக், மனைவி தலாக். வெளியே வந்துட்டு இருக்கும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூப்பிட்டு,
சேவை கூவுனது அதிகமா கூவாம இருந்தது அதிகமான்னு கேட்டாங்க. எத்தனை நாள் கூவுச்சு, எத்தனை நாள் கூவல? வாங்கினதுல இருந்து கூவிக்கிட்டு தான் இருக்குது, ஒரு 2-3 நாளா கூவல, அப்ப தலாக்காக போங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அலைச்சு, என்னங்க இப்படி சொல்றீங்களே? ஆமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அதிகத்தை வைத்து தானே பெருமானார் ஃபத்வா கொடுத்தார்கள். ஃபாத்திமா பின்த் கைஸ் நாயகத்திடத்திலே வந்து சொல்கிறார், நாயகமே, என்னை 2 பேர் பெண் கேட்கிறார்கள் நாயகமே. ஒன்று முஆவியா ரலியல்லாஹு பெண் கேட்கிறார்கள், இன்னொன்று அபூ ஜஹம் பெண் கேட்கிறார்கள். இந்த 2 பேர்த்துல நான் யார மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்க? ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு கேட்கும்போது பெருமானார் 2 பேருமே வேணான்ட்டாங்க. இந்த முஆவியா இருக்கிறாரே ரொம்ப ஏழை, நீ கேட்கறதெல்லாம் அவரால் வாங்கி கொடுக்க முடியாது, நீ ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்ப, வாங்கி கொடுக்க முடியாது, வானா. இந்த அபூ ஜஹம் இருக்கிறாரே, ஒரு குச்சியை எப்பயுமே வைக்க மாட்டார், அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னா 24 மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தமா? பெரும்பாலும் அடிக்கிற குணம் கொண்டவர், அதை வைத்து பெருமானார் இவர் குச்சியை விட மாட்டார் என்று சொன்னார்கள். பெரும்பான்மையை கவனித்துத்தான் பெருமானார் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் பெரும்பாலும் சேவல் கூவியதால் தலாக் இல்லை. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன் மாணவர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு எவ்வளவு துஆக்களை செய்தார்கள். ஒருத்தர் வர்றார், இந்த மசாயில்களை சொல்றதா நிறைய சொல்லலாம். சகோதரன் மூத்தா போயிட்டான், ஒரு அம்மா வந்து சொல்லுது இமாம் ஷாஃபிட்ட, என் சகோதரன் மூத்தா போயிட்டாரு, 600 திருகத்தை விட்டுட்டு போயிருக்காரு, 600 திருகம், ஆனா எனக்கு கிடைச்சது ஒண்ணுதான், அநியாயம் பண்ணிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நம்மள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த மசாயிலுக்கு என்ன விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அழகாக சொன்னார்கள், ஏம்மா ஒரு சகோதரனுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கா? ஆமா இருக்கு. தாய் இருக்கா? ஆமா இருக்கு. மனைவி இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. 12 சகோதரர்கள் இருக்கிறாங்களா? ஆமா இருக்கிறாங்க. நீ ஒரே ஒரு சகோதரி தானே? ஆமா. அப்ப உனக்கு ஒண்ணு தான் மாட்டாங்க. என்ன 2 பொம்பளை பிள்ளைக்கு சுடுசாணி 600ல 2ல 600ல 400 கொடுத்துடணும். சுடுசாணினாக்கா 3ல 2 பாகம் 400 கொடுத்துடணும் 2 பொம்பளை பிள்ளைக்கு. தாய்க்கு 6ல 1 கொடுக்கணும். 600ல 6ல 1 100 500 முடிஞ்சு. மனைவிக்கு 8ல 1 கொடுக்கணும். 600ல 8ல 1 75 575 முடிஞ்சு. பாக்கி 25 தான் இருக்கு. 12 சகோதரர்கள், ஒவ்வொருத்தருக்கு 2 என்ன பெண்ணுக்கு கொடுக்கிற மாதிரி 2 அப்ப 24 முடிஞ்சு. பாக்கி எவ்வளவுதான் இருக்கு? 1. உனக்கு 1 தான்மா. அவர்களுடைய மார்க்கம் என்ன, கைருல் குரூனில் வாழ்ந்தவர்கள், சிறந்த காலம் என்று பெருமானார் எந்த காலத்தை போட்டினார்களோ அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹு அக்பர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அன்புக்குரியவர்களே, அவர்களின் வரலாறுகளை கேட்கிற பொழுது அல்லாஹு அக்பர், குர்ஆன் மஹ்லூக்கா வேறு மஹ்லூக்கா, பெருமானாரின் மீது அவர்கள் கொண்ட காதலுக்கு அளவே இல்லை, ஆசிரியர்களுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை என்று தொட்டு தொடங்கினார் எவ்வளவு விஷயங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு நாள் கனவிலே கண்மணி நாயகத்தை கண்டார்கள். பெருமானாரின் மீது எவ்வளவு காதல் தெரியுங்களா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுக்கு அல்லாஹு அக்பர் கிதாபுல் உம்மிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த வரலாறு எழுதுறாங்க. கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். பெருமானார் ஒரு சால்வையை தூக்கிட்டு வர்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தலையை குனிஞ்சு தனக்கு பொத்துறதுக்காக தலையை குனிகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுக்கு போர்த்தி விடுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு ரொம்ப கவலையா போச்சு. உடனே பரப்பிட்டு தாம் மாணவரை பார்க்கறதுக்காக வேண்டி சென்றார்கள். கதவை தட்டி கதவு திறக்கிறது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய தோளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்வையை போர்த்தி இருந்தார்களோ அந்த போர்வை இருக்கிறது, தோளில் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஃபகீஹ் தானே, அழகா பேசினாங்க. உங்களுக்கு அதை செஞ்சிருக்கோம், இந்த கல்வியை கொடுத்துருக்கோம், அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் அப்படி பேசிக்கிட்டே வரும்போது கேட்டாங்க, நான் எதை கேட்டாலும் கொடுப்பீங்களா? நீங்க உஸ்தாது, கேளுங்களேன், என்னால முடிஞ்சா நான் தர்றேன். இந்த தோல்ல போட்டிருக்கிற அந்த போர்வை மட்டும்தான் எனக்கு வேணும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அல்லாஹ் வல்லாஹி யா உஸ்தாத், இறைவன் மீது ஆணையாக இதை மட்டும் நான் கொடுக்க முடியாது. நான் பல கோடி முறை ரசூலின் மீது ஸலவாத்தை ஓதி பெற்ற போர்வை இது, கொடுக்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அந்த போர்வையை ஒரு வாளியிலே போட்டு தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை கூட நான் குடித்துக் கொள்ளுகிறேன், எனக்கு கபரின் அதாபு வராது என்றார். எவ்வளவு நாயகத்தின் மீது காதல்! அல்லாஹ் அக்பர். குர்ஆன் மஹ்லூக்கா வேற மஹ்லூக்கா. மன்னர் முக்தசிம்
குர்ஆன் மஹ்லூக் படைப்பாக இருக்குமேயானால் மூன்று செயல்கள் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலிருந்து வெளியாகி இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைதல் இருக்க வேண்டும், முதிர்ச்சி அடைந்து இறக்க வேண்டும். இந்த மூன்றும் எதற்கு இருக்கிறதோ அதுதான் மஹ்லூக். ஆனால் குர்ஆனுக்கு பிறத்தலும் இல்லை, வளர்ச்சி அடைதலும் இல்லை, முதிர்ச்சியும் அழிதலும் இல்லை. அதனால் இது கைர் மஹ்லூக். முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை அன்றைக்கு தலை தூக்கி இருந்த காலம். மன்னர்கள் எல்லாம் முஅத்தஸிலிகள். கடைசியில் என்ன ஆனது? அல்லாஹ் அக்பர். அடிக்க 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 இரண்டு பக்கமும் காலையும் கையையும் கட்டி தொங்க விட்டு சாட்டையால் அடிக்கப்படுகிறது, சாட்டையால் அடிக்கப்படுகிறது. அந்த அவுரத் கைலி, அவர்கள் கட்டி இருந்த கைலி அவிழ்கிறது. அல்லாஹ்விடத்திலே அடிச்சதுக்கு கூட ஒண்ணும் செய்யல. அல்லாஹ்விடத்திலே ரப்பல் ஆலமீனே என்னுடைய அவுரத்தை நீ பாதுகாத்திடுவாயாக. அவிழ்ந்த கைலி இறுகியது. அடி விழுந்த உடனேயே அல்லாஹும்ம ஃபிர் முக்தஸிம் என்பார்களாம். சாட்டை அடிபட்ட உடனேயுமே யா அல்லாஹ் மன்னிக்கும் குணத்தை எனக்கு கொடுத்து விடு, என்னை அடிப்பவர்களை மன்னித்து விடு. மன்னிக்கும் குணத்தை எனக்கு கொடுத்து விடு, என்னை அடிப்பவர்களை மன்னித்து விடு. இவ்வளவு சபராக இருந்து சமூகத்திற்கு மார்க்கம் கொடுத்தவர்கள் நம்முடைய அய்யிம்மாக்கள். அதனால் அய்யிம்மாக்களின் வரலாறுகளை படிப்போம். அவர்கள் காட்டிய வழி இன்றும் வாழுகிறது, கியாமத் நாள் வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய கொடைகள் தான் அய்யிம்மாக்கள். அவர்களின் வழி நடந்து வாழ்க்கையில் சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.